நண்பர்களாக அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி பயிற்சி பலன்களில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? விருச்சிக ராசி வரைக்கும் நம்ம சனி பயிற்சி பலன்களில் யூடியூப் காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். சனி பகவான் 29 மார்ச் சரிங்களா, பங்குனி 15 சனிக்கிழமை அன்றைக்கி பயிற்சியாகிற திருக்கணிதப்படி பயிற்சியாகிறது உண்மைதான். சரிங்களா? திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம். சரிங்களா? அது பேரே திருக்கணிதம். சரிங்களா? வாக்கிய முறைப்படி அது பலன்கள் துல்லியமாக இல்லை அப்படிங்காட்டி திருக்கணிதம் அப்படிங்கிற முறையை உருவாக்கி அந்த பஞ்சாங்கத்தை உருவாக்கி அதன் மூலம் பலன்களை துல்லியமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதன்படி திருக்கணிதப்படி நாளைக்கு இந்த வர மார்ச் 29 அன்றைக்கி சனி பயிற்சி ஆகுது. சரிங்களா? இது துல்லியமாக இருக்குது. சரிங்களா? அதை விட்டு போட்டு வாக்கியப்படி இன்னும் ஆகலை, இன்னும் 1 இயர் இருக்குது, திருக்கணிதப்படி இன்னும் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. திருக்கணிதப்படி நாளைக்கு அதாவது மார்ச் 29 கண்டிப்பாக நிச்சயமான சனி பயிற்சி தான். சரிங்களா? இல்லை எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. சரிங்களா? தனுசு ராசி காலப்புருஷனுக்கு 9ஆம் ராசி. சரிங்களா? அதிபதி குரு. சரிங்களா? இவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. சரி, கும்பராசி அப்படிங்கிற 3ஆம் இடத்துலேருந்து மீனராசி அப்படிங்கிற குருவோட இன்னொரு ஸ்தானத்துக்கு, சரிங்களா, உங்கள் ராசிநாதனோட இன்னொரு ராசியான மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. சரிங்களா? இது 4ஆம் இடமாக வருது. ராசிக்கு 4ஆம் இடமாக வர்றதுனால இது அர்த்தாஷ்டமம் சனிங்கிற பெயர் வரும். அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிறது அர்த்த அஷ்டமம். அஷ்டமத்தில் பாதி தான் அர்த்தாஷ்டமம். அஷ்டமம் தான் அர்த்தாஷ்டமம். சரிங்களா? அதனால் அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய துன்பங்களை பாதி துன்பங்கள் நடக்கும். சரிங்களா? இது நடப்பு தசாபதி சிறப்பு இல்லாதவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தெரியும். சரிங்களா? 4ஆம் இடம் சனி தாயார் வழிகளில், சரிங்களா, வீடு, இடம், கல்வி, வாகனம் சார்ந்த வழிகள் எல்லாம் நஷ்டங்கள் இருக்குது. சரிங்களா? 4ஆம் ஆதிபத்திய பலன்களில் மெயினாக சுகம், உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சரிங்களா? எல்லா விதமான சுகங்களும் இதில் அடங்கும். சரிங்களா? 4ஆம் இடம் சனி மகிழ்ச்சியை கெடுப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், மகிழ்ச்சி, ஹேப்பி அப்படிங்கிறது 4ஆம் ஸ்தானம். இங்கே தாயார், இடம், வீடு, கல்வி, வாகனம், கால்நடைகள் இதெல்லாம் 4ஆம் இடம் தான். சரி, எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கார கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தின் வலுப்படி இது பாதிப்புகளை கொடுக்கும். சரிங்களா? உதாரணம் சந்திரன் உங்களுக்கு வலுவில்லாமல் இருந்தார்னா தனுசு ராசி, அந்த ராசியில் வேறு ஏதாவது பாவகிரகங்கள் இருந்து அந்த ராசிநாதன் கெட்டு போயிருந்து உங்கள் லக்னாதிபதியும் வலுவில்லாமல் போயிருக்கும்போது சந்திரன் பாவகிரகங்களோட பார்வையில் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள், அர்த்தாஷ்டமியோட பாதிப்புகள் அதிகமாக தென்படும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போய் அவர் உங்கள் ராசிக்கு 6, 10 ப்ளஸ் உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு. சரிங்களா? 6ஆம் ஸ்தானத்தை அவரோட 3ஆம் பார்வையை பார்ப்பார். 6ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது நன்மை தான். சரிங்களா? வேலையான விஷயத்தில் பாதிக்கும். சரிங்களா? அவருக்கு 4ஆம் இடத்துல பாதிப்புகள் கொடுப்பார். அப்படி இருக்கும் இடத்துல பாதிப்புகள் இருந்து பார்க்கும் இடங்களில் அதுலேயும் பாதிப்புகள் அதிகமாக கொடுப்பார். அதனால் 3ஆம் பார்வையில் கொஞ்சம் குறைந்த அளவு பாதிப்பு தான் இருக்குது. சரிங்களா? 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது தான். வேலையை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து அவர் 10ஆம் ஸ்தானம் பார்ப்பார். தொழில் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 6, 10 பார்க்குறது என்னென்னா வேலைக்கு தொழிலை பண்ண முடியாத லெவலில் சுகங்களை ஆரோக்கியத்தை கெடுப்பார். சரிங்களா? அதுவும் 4ஆம் இடம் சனி 6, 10 பார்க்குறாரு அப்படின்னா 4ஆம் இடத்துலேருந்து 6ங்கிறது வேலை, 10ங்கிறது தொழிலையும் வேலையும் கெடுப்பார். சரிங்களா? அது சுகங்களில் பாதிப்புகளை கொடுத்து, ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுத்து, சந்திரங்கிறது சரிங்களா, நம்ம உடல், நம்ம மனது, நம்ம தாயார். சரிங்களா? இதில் பாதிப்பு கொடுக்கும்போது நம்ம எப்படி வேலையிலையும் தொழிலையும் கவனம் செலுத்த முடியும்? சரிங்களா? அதனால் 4ஆம் இடம் சனி இது இந்த மாதிரி இப்போ பண்ணுவார். சரி, அடுத்த உங்கள் ராசி பார்க்குறாரு 10ஆம் பார்வையா. ராசி பார்க்கும்போது என்னன்னா உங்கள் 4ஆம் இடத்துலேருந்து 6, 10 உங்கள் ராசி பார்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதுதான் 6ஆம் சனி அப்படிங்கிறது. சரிங்களா? உடல் ரீதியான சுகங்கள், உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுப்பார். உடல் மன பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுப்பார். இது அர்த்தாஷ்டம சனி. சரிங்களா? மெயினாக நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது, சரிங்களா, வீடு, இந்த கல்வி கற்கும் மாணவிகள், சரிங்களா, இப்போ டாக்குமெண்ட்ஸு, பத்திரங்கள், இந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வீடு மாறுறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது,
சரிங்களா. வீட்டை சேல்ஸ் பண்ணுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி எந்த விதமான பலன்களாக இருந்தாலும் வண்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிலப்பலம் வாங்குறது, விற்கிறது, இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து மேக்சிமம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதில் வந்து வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. இந்த மாதிரி நான்காம் இடத்துக்காரங்களில் வந்து நம்ம தலையிடக்கூடாது. அந்த முக்கியமான முடிவுகள், அதாவது வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த 2 வருஷத்துக்கு செய்யக்கூடாது. சரிங்களா. உங்களுக்கு வந்து அவர் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு சம நட்புடையவர். உங்கள் ராசிக்கு வந்து குருவுக்கு வந்து அவர் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்பும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒருவர். சரிங்களா. உங்கள் ராசியில் இருக்கிறாரு சனி பகவான் சுபத்துவம் அடைகிறார். சுபத்துவம் அடைகிறது நல்ல ஒரு நிலை தான். சனி பகவான் சுபத்துவம் அடைந்து இதனால் பாவத்துவமாக இருந்தார். 3ஆம் இடத்துல தன்னால் இருந்தார். 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு உபஜயஸ்தானம் அது. சரிங்களா. இதனால் வந்து நன்மைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தார். சரிங்களா. உபஜயஸ்தானம் சனி வந்து மிகுந்த நன்மைகள் எப்படி செஞ்சுருப்பார். இவன் 4ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நன்மைகள் நின்று பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சரிங்களா. பயந்துக்க வேண்டியதில்லை. சுயஜாதகம் தசாபதி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு சிறிய அளவில் வந்து மனக்காயங்களோட போயிடும். சரிங்களா. அந்த உடல் காயம், இந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலுமே அது வந்து விரைவில் ரெமெடி ஆகிடும். சரிங்களா. தீர்வு அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். இது வந்து தசாபதி சிறப்பாக இருந்ததுன்னா, தசாபதி சிறப்பு இல்லைன்னா தான் இது வந்து மிகுந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சரிங்களா. அதனால் வந்து அனைத்து தனுசு ராசிக்காரருக்குமே வந்து பாதிப்புகளா அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிறது இல்லை. தசாபதி சரியில்லாத தனுசு ராசிக்காரருக்கு தான் வந்து அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் இருக்கும். சரிங்களா. அடுத்தது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து அடுத்த மாதம், சரிங்களா, மே மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. அவர் வந்து பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி அவர் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்ப்பார். சரிங்களா. அது அந்த அவர் பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி 1 இயருக்கு வந்து பாதிப்புகள் வந்து பெருசாக தெரியாது. சரிங்களா. ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசிக்கு பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிற சனி பயிற்சியிலையுமே சனியே பார்த்தாலும் உங்கள் ராசியை குருவும் பார்ப்பார். இன்னும் 1 இயருக்கு. சரிங்களா. அது வந்து 1 இயருக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் சமாளிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிற ராகு வந்து உபஜயஸ்தானமான 3ஆம் ஸ்தானத்துக்கு வருவார். கேது வந்து உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு போவார் 9க்கு. சரிங்களா. ராகுவின் பயிற்சி நல்லாயிருக்கு. கேதுவின் பயிற்சி வந்து 9க்கு போகிறது சிறப்பு இல்லை. சரிங்களா. தந்தை வழியில் இந்த பாக்கியங்கள், தர்மம், இந்த பாக்கியம், உயர்வு, இந்த மாதிரி வழியில் எல்லாம் வந்து கேது போய் தடுப்பார் அதையே. சரிங்களா. 3ஆம் ஸ்தானத்துக்கு ராகு வரதை வந்து உபஜயஸ்தானத்துக்கு ராகு வந்தார்னா நல்லது தான். சரிங்களா. பாவகிரகம் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில் ராகு பகவான் சில நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். சரிங்களா. ராசிநாதன் வந்து பயிற்சிக்கு அப்புறம் வந்து வலுவில்லாமல் தான் இருப்பார். மிதுனம் ரிஷபத்துலேயுமே அவருக்கு வலு கிடையாது. சரிங்களா. ரிஷபத்தினால உங்களுக்கு வந்து அப்போ 6ஆம் ஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்காரு. உங்கள் ராசிநாதன் 6ஆம் ஸ்தானத்தில் இருக்காரு. இருந்தாலும் வந்து சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நன்மை தான். சரிங்களா. அது அடுத்தது 7ஆம் இடத்துக்கு குரு போய் அங்கே வலுவை இழந்து சனி உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுத்துட்ருப்பார். சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு என்னதான் வந்து குரு வலுவில்லைனாலுமே அவர் பார்க்கும் பார்வையில் வந்து அவருக்கு நல்ல ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது உருவாகும். சரிங்களா. குரு நீச குருவாக இருந்தாலுமே அவரோட பார்வைக்கு வந்து வலு இருக்குது. மனிதனுக்கு தேவையான பலன்களை செய்யும் அளவுக்கு வந்து அவருக்கு வலுவாக தான் இருப்பார். நீச குருவாக இருந்தாலுமே அவருக்கு பார்க்கும் பார்வையில் வந்து வலு இருக்குது. சரி. உயிர்காரங்கள் பெற்றுக் கொடுக்கும் அளவுக்கு வந்து வலுவில்லைனாலுமே ஜடக்காரங்கள் அப்படிங்கிற இதுலையெல்லாம் வந்து அவருக்கு எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார் அவர் பார்வையில். சரிங்களா. உயிர்காரங்களோட ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். சரி. அந்த சனியால் பாதிக்கப்படும் ஆரோக்கியம் வந்து இவர் சரி செய்து கொடுப்பார். சரிங்களா. குரு பகவான் செய்து கொடுப்பார். சனியோட பார்வையில் வரக்கூடிய துன்பங்கள், அவரோட கெட்ட கதிர்வீச்சுகள் அதெல்லாம் வந்து குரு பகவான் வந்து சரி கட்டுவார். சரிங்களா. சரி கட்டுவார். குரு 1 இருக்குது. அதை குரு பயிற்சி ஆனதுக்கு முன்னாடி 1 இருக்குது. அதனால் 2 வருஷம் சனி பயிற்சியில் 1 வருஷத்துக்கு நீங்கள் சமாளிச்சிக்கலாம் எப்படின்னு. சரிங்களா. மீதி உள்ள 1.5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பாதிப்புகள் அடைந்தீங்கன்னா உங்களுக்கு தசாபதி சிறப்பு இல்லைனா தான் அதை வந்து பாதிப்பு குழப்பிக்க வேண்டியதில்லை. சரிங்களா. திருக்கணிதப்படி நிச்சயமான சனி பயிற்சி நாளைக்கு ஆகுது. சரி. நாளைக்கு தான் சனிக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக திருக்கணிதப்படி நிச்சயமான உறுதியான பயிற்சி ஆகிறாரு. இதில் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டியதில்லை. சரிங்களா. அந்த வாக்கியமாக திருக்கணிதமா அப்படிங்கிற பட்டிமன்றமே இன்னும் வந்து மக்கள்கிட்ட முடிவடையாமல் இருக்குது. சரிங்களா. அதுக்குமே ஜாதக அமைப்புகள் தான் காரணம். சரிங்களா. இந்த மாதிரி ஒரு வரட்டு கௌரவத்தில் தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்காம ஒரு இதை வந்து உண்மையாக வந்து துல்லியமாக நடக்கிறத வந்து இல்லை அப்படிங்கிற மறுத்து பேசுகிற ஆட்களுக்குமே வந்து சுய ஜாதகங்களுமே அவங்களோட கிரக அமைப்புகளும் தான் காரணம். சரிங்களா.
அதில் வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சனி பயிற்சி நீங்கள் எதிர்நோக்குங்க. சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கு பார்க்கலாம். சரிங்களா? நன்றிங்க.